2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் இருப்பதால அனைத்து கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இதுல தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு அந்த தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் அறிவிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அதன்படி தேமுதிக மாநாடு மிக பிரம்மாண்டமா ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற்றுச்சு. அதுல பேசின விஜய பிரபாகரன், நானும் உங்களை மாதிரி தான் கூட்டணி குறித்து தெரிஞ்சிருந்தால் ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து பேசின அவரு இளம் தலைவர்கள் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அண்ணாமலை இவர்கள் படம்லாம் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனா இதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்து நான் தான் அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கியிருக்கேன், ஆனா என்னோட படம் இதுல இடம்பெறலை அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. தொடர்ந்து பேசின அவரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் இருப்பதால அனைத்து கட்சிகளும் தங்களோட கூட்டணி பேச்சுவார்த்தையில மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இதுல தேமுதிக யாருடன் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு அந்த தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யற விதமா ஜனவரி 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் தேமுதிக மாநாட்டில் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க போறதா அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அதன்படி மாநாடு மிக பிரம்மாண்டமாக கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்றுச்சு. இந்த மாநாட்டில் பேசின விஜய பிரபாகரன், நானும் உங்களை மாதிரி தான் கூட்டணி குறித்து தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. தொடர்ந்து பேசின அவரு, நாங்க சில கட்சிகளோட பெட்டி வாங்கினதா சிலர் விமர்சனம் செய்யறாங்க, நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், 2005 இப்போ வந்து எங்களோட சொத்து மதிப்பு என்னன்னு நான் சொல்றேன், நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், ஆனா ஒரு சிலர் வந்து எங்களை நேரடியாக விமர்சனம் செய்யறாங்க. அதே போல இளம் தலைவர்கள் பட்டியலில் உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அண்ணாமலை போன்ற படங்கள் இருக்கு. ஆனா இதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு அடுத்து அதிகப்படியான ஓட்டுகள் வாங்கினது நான் தான், ஆனா இதுல என்னோட படம் இல்லை அப்படின்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாரு. தொடர்ந்து பேசின பிரேமலதா விஜயகாந்த், நான் யாரோட கூட்டணி வைக்க போறேன் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டேன், ஆனா அது இப்போதைக்கு அறிவிக்க போறது இல்லை. காரணம், எந்த கட்சிகளும் கூட்டணி குறித்து அறிவிக்காத போது நாம ஏன் கூட்டணி குறித்து அறிவிக்கணும்? இன்னும் டைம் இருக்கிறதுனால கட்சி நிர்வாகிகளோட நாம கலந்து ஆலோசனை செஞ்சு நம்மளோட முடிவை எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இதனால தொண்டர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டுச்சு. சரி, தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கும் அப்படின்னு அரசியல் வட்டாரங்களை விசாரிக்கும் பொழுது தேமுதிக அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம், 5 இடங்களை போட்டியிட்டு தோல்வி தழுவிச்சு. அதனைத் தொடர்ந்து 3வது முறையாக தேமுதிக அதிமுக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பேசப்படுது. இதற்கிடையில தேமுதிகவுடன் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து பேசிட்டு வருது. இதுல தேமுதிக யாரோட கூட்டணி வைக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.